இருந்தான் பாருங்க. இயேசு ஒருவர் வந்தோடனே இவருக்கு நான் தான் போகணுன்னு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டான் பிசாசு. ஆனால் 3 தடவை பிசாசை இயேசு ஜெயித்தார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் போனாக வேலை செய்கிறான் பிசாசு. எப்படி வேலை செய்கிறான்னா ஜனங்கள் மூலமாக வேலை செய்வான். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஜனங்கள் மூலமாக வேலை செய்வான். உங்களுக்கு தெரியாது, பேக்கில் வந்து வேலை செய்வான் பாருங்க. இயேசு சொல்கிறாரு, நான் வந்து சிலுவையில் நான் மரிக்க போகிறேன், இந்த மாதிரி எனக்கு ஆகப்போகுது, நடக்க போகுது, இதெல்லாம் நம்ம உடனே பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே இது நடக்க நான் விடமாட்டேன், நான் உங்க கூட இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னோடனே 3 தடவை சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 தடவை நீ என்ன மறுதலிப்பாயின்னு சொன்னார். சொன்னபடியே அவர் செய்தார். ஏன்னா பின்னாடியே அப்படி அன்பை மறைச்சான் பிசாசு. அல்லேலூயா. பயத்தை கொண்டு வந்தான். பயன்றது ஒரு பிசாசு, பொல்லாதது அது. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா பேதுரு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் இயேசு கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் என்னை யாருன்னு சொல்கிறீங்க, ஜனங்கள்லாம் என்னை யார் நினைக்கிறாங்க அப்படிங்கிட்ட சிலர் வந்து எரேமியா என்று தீர்க்கதரிசி ஒருவர் என்று நினைக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னா, சரி நீங்கள் என்ன யார் என்று நினைக்கிறீங்க அப்படிங்கிட்ட உடனே பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றான், மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினா சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய மரணத்தை அறிவிக்கிறார். நான் வந்து மரிக்க போறேன்னு சொன்னோன்னே, ஆண்டவரே இதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு அப்பளப்போ சாத்தானே என்றாரு. இப்பதான் என்ன சொன்னாரு, இது பரலோகத்திலிருந்து சொல்ற வார்த்தைன்னு சொன்னார். 2வது என்ன சொல்றாரு, அப்பால போனார். முதல் கேளுங்க, முதல் பேசுறது ஆவியானவர். அல்லேலூயா. முதல் சொல்றது ஆவியானவர். எங்க சொல்வார்னா தேவனுடைய ஆலயத்தில் வார்த்தையின் மூலமா உங்களோடு பேசுவார், இடைப்படுவார். இதை பொய்யாக்கிறதுக்கு, உங்க விசுவாசத்தை எடுக்கிறதுக்கு, உங்க விதையை திருடுறதுக்கு, அதை எடுத்து போடுறதுக்கு 6 நாள் வேலை செய்யறான் பிசாசு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? 6 நாள் வேலை செய்கிறான். எப்படி வேலை செய்கிறான்? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கொம்பு வச்சுக்கிட்டு, பூ வச்சுக்கிட்டு, அப்புறம் ஒயிட் சாரி கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் பிசாசு வருவான் அப்படின்னு இருப்பாங்க. எல்லாம் இன்னும் 80ஸ்லேயே இருக்கிறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. இப்போ 2Kக்கு வாங்க நீங்கள். அல்லேலூயா. 80ஸ்லேயே இருக்கிறாங்க. அது வெள்ளை புடவை கட்டிட்டு பேய்னா எப்படி இருக்கும், அப்படி மஞ்சள் அப்படியே ஒரு வாசனை வருங்க, அது இதுவாக இருக்குங்க, அப்படி இருக்குங்க. அவன் டெக்னாலஜியில் பூந்துட்டான், அவன் ஸ்மார்ட்டு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் என்னது ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், வேறு மாதிரி வந்துட்டான். அவன் வந்து பிசாசு இல்லைன்றதை அவன் காமிச்சிட்டான். ஜனங்கள்ட்ட பேயினாலே சிரிப்பாயிடுச்சு, அது ஃப்ராங்க் ஷோ மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. பேயை வச்சு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, காமெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் ஃப்ராங்க் ஷோ வந்துட்டு இருக்குது பாருங்க. இந்த ஃபேஸ்புக் திறந்தால ஒன்று ஃப்ராங்க், பேய் மாதிரி பயமுறுத்துறது எல்லாத்தையும் ஜனங்களை. பிசாசு அப்படியே கண்களை என்ன பண்ணிட்டான், குருடாக்கி தேவனுடைய நன்மையை மறைஞ்சிட்டான். இப்போ என்னன்னா பிசாசு பேக் போனில் வேலை செஞ்சாலும், பெரிய காரியம் செஞ்சாலும்